ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். திட உரம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், திரவ உரம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும்னு அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு ஆரம்பத்தில் தயாரிக்கிற மண்கலவை எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு அந்த செடி வளர்ந்து வர்றப்போ நம்ம கொடுக்குற உரமும் பராமரிப்பும் ரொம்ப முக்கியம். பொதுவாக மண்கலவை தயாரிக்கும் போது எல்லோருமே வெளியிருந்து உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்துவாங்க. நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் வெளியிருந்து உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்தினதில்லை. குறிப்பாக ரைசோபியம், சூடோமோனஸ், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இதுவரைக்கும் நம்ம கார்டனுக்கு பயன்படுத்தினது கிடையாது. நம்ம வீட்டில் தயாரிக்கிற இயற்கை கரைசல் மட்டும்தான் நம்ம கார்டனுக்கு நான் கொடுக்குறேன். குறிப்பாக நம்ம செடிகளுக்கு நான் அதிகமாக பயன்படுத்துகிறது புண்ணாக்கு கரைசல். இது தவிர சீவீட், எப்சம் சால்ட், ஹியூமிக் ஆசிட் இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தினதில்லை. ஒன்லி நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள், அப்புறமா நம்ம கார்டனில் கிடைக்கிற கழிவுகள், அதாவது உதிர்ந்து விழுற இலைகள், கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள், அறுவடை முடிஞ்ச அப்புறம் கிடைக்கிற செடிகள் எல்லாத்தையுமே நம்ம செடிகளுக்கே பயன்படுத்துகிறேன். இந்த உரங்களுக்கே நம்ம கார்டன் இந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது பாருங்கள். புதுசாக நடவு பண்ண ஒரு செடிக்கு முதல்ல திட உரம் எப்போ கொடுக்கணும், திரவ உரம் எப்போ கொடுக்கணும்னு பார்க்கலாம். மண்கலவை தயாரிக்கும் போதே அதில் தேவையான உரங்கள்லாம் சேர்ப்போம். ஒரு செடியை நடவு பண்ணி அந்த செடி அந்த புது மண்ணில் வேற விட்டு அந்த மண்ணிலிருந்து சத்துக்களை எடுக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் அதுக்கு தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து நம்ம திட உரம் மறுபடி கொடுத்தா போதும். ஏன்னா அப்போ தான் அந்த செடி அந்த வேரால் உரங்களில் சத்துக்களெல்லாம் எடுக்க முடியும். இப்போ திரவ உரம் எப்போத்துலேருந்து கொடுக்கலான்னு பார்க்கலாம். அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் புது செடியோட வேர் மண்ணில் பரவி வேலை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது நம்ம காய்கறி செடிகள்லாம் நடவு பண்ணோன்னா கிட்டத்தட்ட 10 நாள்லேயே அதுக்கு துளிர்கள் வர ஆரம்பிச்சிரும். செடிக்கு துளிர் வர ஆரம்பித்தாலே அதுக்கு வேர் மண்ணில் பரவிடுச்சுன்னு அர்த்தம். செடியை நடவு பண்ணதுலேருந்து 3வது வாரத்திலேருந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். புண்ணாக்கு கரைசலாக இருக்கலாம், மீன் அமிலம், பஞ்சகாவியா, பழக்கரைசல் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கிட்டு வரலாம். அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது மண்ணில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும், செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போது திட உரம் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். திட உரம்னு நம்ம சொல்லும்போது காய்கறி கழிவு உரம், ஆட்டு உரம், மாட்டு உரம், மண்புழு உரம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம். ஒரு காய்கறி செடியை நடவு பண்ணி வளர்த்தோன்னா அதுக்கு ஆரம்பத்தில் வளர்கிற வரைக்கும் மண்கலவையில் இருக்கிற உரங்களே போதும். மறுபடியும் பூ பூக்கிற ஸ்டேஜில் மண்ணை கிளறி விட்டுட்டு திட உரங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி திட உரங்களை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துக்கிட்டு வரலாம். இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் தாராளமான அளவுகளில் கொடுத்தோன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும். கொஞ்சம் அளவுகளில் குறைச்சி கொடுத்தோம்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்துக்கிட்டு வரலாம். நம்ம கொடுக்குற அளவை பொறுத்தது. இந்த மாதிரி கொடுத்து மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் இந்த மண்ணில் நிறையா நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். செடி நிறைய நமக்கு அறுவடை தந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாளைக்கும் அறுவடை தரும். இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசர் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நான் என் செடிகளுக்கு மாதத்தில் 2 தடவை தவறாமல் இந்த புண்ணாக்கு கரைசல் தயாரித்து கொடுத்துருவேன். புண்ணாக்குன்னா என்னன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் கடலை புண்ணாக்கு. எண்ணெய் ஆட்டுற செக்குகள்லேயும் கிடைக்கும், கால்நடை தீவனம் விற்கிற கடைகள்லேயும் கிடைக்கும். எங்கள் ஊரில் இது கிலோ 35 கிடைக்குது. எள்ளு புண்ணாக்கு 1 கிலோ 30. இது தவிர பொடி வடிவத்துலேயும் கிடைக்குது. பொடி வடிவத்தில் வாங்கி பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் நல்லது. இப்போல்லாம் எதுலேயுமே கலப்படம் தான் பண்ணுறாங்க. அதனால தான் பொடி மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டாம். இந்த புண்ணாக்கையும் ரொம்ப வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கும்போது பூசண மாதிரி பிடிச்சிருது. நீங்கள் 1 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு பயன்படுத்திட்டு மறுபடி கூட வாங்கிக்கலாம். இந்த புண்ணாக்கு கரைசலை 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்குறேன். இது தவிர நம்ம வீட்டில் பழங்கள் வீணாகும், அப்புறமா அரிசி கழுவுன தண்ணி, கிரைண்டர் கழுவுன தண்ணி, புளிச்ச மோர், தயிர்லாம் வீணாகும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் சேர்த்து வச்சு தண்ணி கலந்து வாரம் ஒரு முறை கொடுத்துக்கிட்டே வருவேன். இது தவிர மீன் கழுவுற தண்ணி அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். பழங்கள்லாம் வீணாச்சுன்னா நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு வாரம் கழித்து தண்ணி கலந்து ஊற்றிடலாம். இந்த மாதிரிலாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோன்னா அடுத்த வாரம் நம்ம வீட்டில் கிடைக்கிற ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். அதாவது அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, கிரைண்டர் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்கோம் பார்த்தீங்களா, அது அப்போ கணக்குக்கு வாரம் வாரம் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்த மாதிரி ஆச்சு. இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் பல தடவை நம்ம சேனலில் வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் செடிக்கு இந்த புண்ணாக்கு கரைசலை ஒரு முறை கொடுத்துட்டு அதோட ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒருவேளை நினைக்கலாம், இந்த மாதிரி திட உரமும் கொடுக்குறாங்க, திரவ உரமும் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னு நினைக்கலாம். திட உரம் தொட்டிக்கு ஒரு மாதிரி வேலை செய்யும், திரவ உரம் வேறு மாதிரி வேலை செய்யும்.
எந்தெந்த உரம் எப்படி வேலை செய்யுதுன்னு தனி வீடியோவாக வெளியிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.